நமக்கு நல்ல வேட்டை. ஏங்க இதெல்லாம் நீங்க திருடிட்டு வந்ததா? யாரா நீ? இந்த நேரத்துல இந்த இடத்துல எவனும் வரமாட்டான். நீ எப்படி வந்த? அது வந்துங்க நம்ம ஊர்ல ஒரு பெரிய குளம் இருக்குல்ல. எந்த சம்பந்தம் இல்லாம வளர்றான். ஏதோ மறைக்கிறான். 4 திம்மு திம்முனா தானா உண்மை வரும். இந்தாங்க, இந்த கப்பை நானா வாங்கல, நீங்களா கொடுத்தீங்க, நீங்களே வச்சுக்கோங்க. இனிமே இந்த கப்பு உனக்கு தான். எதுக்கு? நாங்க தேடிக்கிட்ட கேடி பசங்களை பிடிக்கிறதுக்கு காரணமா இருந்த பாரு, அதுக்காக. வந்து இத பாரு, நகைகள் இவங்களை எல்லாம் போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு மத்த வீட்டுல பேசிக்கலாம். வா, கமா வாடா. பைசல, நீ இவ்வளவு அப்பாவியா இருக்கிறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாங்க அண்ணன் தம்பிங்க 4 பேருமே இப்படிதாங்க. அவங்க எல்லாம் இப்படியோ, ஆனா உன்னுடைய மெட்ராஸ் அனுபவம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. உட்காருப்பா. சாந்தி, சாந்தி. ஐயோ, என்ன விஷயமா? நீச்சல் போட்டியில எல்லாருக்கும் முன்னால வந்துட்டு இருந்த இந்த ஆளல எல்லாமே கெட்டு போச்சு. ஏப்பா, நீ சொன்னது இதே பொண்ணுதான் சார். என்ன விட்டுருங்க, நான் வரேன். இறப்பா, சீக்கிரமா விளங்க மாட்டீங்க, ஒன்னால ஓடிடுவோம். இத பாருமா, அவனே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒரு கேடியோ கிரிமினலோ இல்ல. ஒண்ணும் தெரியாத அப்பாவி கிராமத்து பையன். தட்ஸ் ஆல். என்ன நீ இந்த ஆளுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்ற? கொஞ்ச நேரம் இவங்கிட்ட மனசு விட்டு பேசிக்கிட்டு இருந்த, நீ ஏன் நான் சொல்றது உண்மைன்னு புரிஞ்சுக்குவ. ஆமா, இந்த ஆளு உனக்கு எப்படி தெரியும்? அது ஒரு பெரிய கதை, அப்புறமா சொல்றேன். ஆமா, சாப்பாடு ரெடியா? அப்ப நான் வரட்டா? சாப்பாடு உனக்கா தாப்பா கேட்டேன், எனக்கு பசி இல்ல. இத பாரு, இந்த ராத்திரி நேரத்துல இந்த கோலத்துல போன உன சந்தேகத்துல புடிச்சு உள்ள போட்டுருவாங்க. ஒழுங்கா இங்கேயே சாப்பிட்டுட்டு காலைல போய் சேரு. சாந்தி, தகராறு பண்ணாம இவனுக்கு சாப்பாடு போடு. வா. நடுவனுக்கு, சின்னனுக்கு, கடைக்குட்டி எனக்கு. என்னாச்சு உங்களுக்கு? இல்ல, அண்ணனுங்க ஞாபகம் வந்துருச்சு. அதுக்கு ஏன் அழணும்? நாங்க அண்ணன் தம்பிக்கு எப்பவுமே ஒன்னாதான் சாப்பிடுவோம். இப்ப தனியா சாப்பிட மனசு வர மாட்டேங்குது. எப்படி எங்களால சாப்பிட முடியும்? சோத்த உருண்டை புடிச்சு ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுத்துட்டு எல்லாரும் ஒன்னாத்தான் சாப்பிடுற வழக்கம். ஒரு உருண்டைக்கு ஆள் இல்லாட்டி எப்படி பொண்ணி சோறு இறங்கோ? உங்க தம்பிக்கு போடுறத நினைச்சு எனக்கு போடுங்க. அவர் இடத்துல நான் உட்காந்து சாப்பிடுறேன். என்ன யோசிக்கிறீங்க? போடுங்க. ராஜமுத்து, கடைக்குட்டிக்கு போடுறதா நினைச்சு அதுக்கு ஒரு உருண்டையை கொடு.
நாமும் சாப்பிடுவோம்டா. பெரிய அண்ணனுக்கு ஒண்ணு, சின்ன அண்ணனுக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு. கடை என்ன இன்னும் தூங்கலையா? வள்ளியே, ஏன்? நான் எப்பவுமே எங்க அண்ணங்க மேலதான் கைய போட்டு தூங்குவேன். இங்க யார் மேல போடுறது? கீழே எங்க அண்ணன் படுத்திருக்காரு, அவர் மேல கைய போட்டு தூங்கலாம். அது மரியாதையா இருக்காதுங்க, அவர் போலீஸ்காரராச்சே. உங்களுக்கு வேற அண்ணன் இல்லையா? அவரை விட்டா இந்த வீட்டுல நான் தான் இருக்கேன். உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? ஆமா, உங்க ஊர் எது? பூதங்குடி. அப்பா, பேரை கேட்டாலே பயமா இருக்கு. ஆளுங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. நீங்க வேணா ஒரு தடவை வந்து பாருங்க. ஆமா, அங்க வந்து உங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சுலபங்க. சின்னமனூர் ஜமீன் சேதுராம பூபதி வீடு எங்கன்னு வந்து கேளுங்க. சின்ன குழந்தை கூட சொல்லும். எப்போ வரீங்க? எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப வரேன். இப்போ பேசாம படுத்து தூங்குங்க. மோசம்தானே. அண்ணே, தங்கப்புத்ராய், ஏண்டா தம்பி, எங்கடா போயிட்ட? போனதான் போனேன். எங்க இருக்க, எப்படி இருக்கேன்னு ஒரு கால் கடுதாசி போடக்கூடாது. இதெல்லாம் கஞ்சத்தனம். முழுசாதான் போடக்கூடாதா? உள்ள வாங்க, விவரமா சொல்றேன். இன்னும் யாரும் நம்ம வேலைக்கு போக வேணாம். தம்பி வா. சாந்தி, சாந்தி, என்ன யோஜனை பலமா இருக்கு? ஒண்ணும் இல்லையே. ஆமா, அந்த பட்டிக்காட்டனை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கப்ப விட்டுட்டு போயிட்டானா? அவனை வெறும் அப்பாவே தான் நினைச்சேன். இப்பதான் தெரியுது ஒரு நன்றி கெட்ட பையன். ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன போற போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனானா? நம்மள எல்லாம் தொந்தரவு பண்ண கூடாதுன்னு சொல்லாம போயிருக்கலாம் இல்லையா? ஏதேது அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றியா? கொஞ்ச நேரம் நீ அவர்கிட்ட மனம் விட்டு பேசினாதான் நான் சொல்றது உண்மைன்னு உனக்கு புரியும். நான் சொன்னதே என்கிட்ட திருப்பி சொல்றியா? எனிஹோ, இத பாரு, எல்லா விஷயத்தையும் தகராறு பண்ற நீ அட்லீஸ்ட் இந்த பட்டிக்காட்டா விஷயத்துல ஒத்து போறியே, அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். ஹலோ, சாந்தி ஹியர். கலா பேசுறேன். வர சண்டே பிக்னிக் போலாமா? பிக்னிக்கா? எங்கடி? நீ எங்க சொல்றியோ அங்கே போவோம். பூதங்குடி போலாமா? பூதங்குடியா? அங்க என்னடி இருக்கு? வழக்கமா மகாபலிபுரம் வேடந்தாங்கல்னு போகாம புதுசா ஒரு இடத்துக்கு போனா நல்லா இருக்கும் இல்லையா? Then we will meet on Sunday. Okay. Come on, let's get out. Oh. Nice place now. Yeah. நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. நான் இப்போ வந்துடுறேன்.